Happy evening friends. I am Rajsekaran from StudyBuddy. இன்னைக்கு நம்ம 17/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆர்டிகல்ஸ் NBFC, Ombudsman, BSF Border Security Force, Mega City Collapse ஒரு எடிட்டோரியல், சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ்னு ஒரு எடிட்டோரியல், ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு எடிட்டோரியல், ப்ரெடேட்டரி ப்ரைசிங்னு ஒரு எடிட்டோரியல். நாலு எடிட்டோரியல் இருக்கு இன்னைக்கு. அடுத்து மெரைட்டல் ரேப் பற்றி ஒரு ஆர்டிகல், அப்புறம் சம் மிசலேனியஸ் ஆர்டிகல்ஸ், PYQs பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபார்மேட் சொல்லிக்கிறேன். நம்ம StudyBuddyல வேரியஸ் கோர்சஸ் ஃபார் UPSC, TNPSC, Group 1, Group 2 வித் மென்டர்ஷிப்போட போயிட்டு இருக்கு. வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸஸ்லாம் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த பிடிஎஃப்க்கு கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட குவரிஸ் அட்ரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி StudyBuddy இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இதில் இந்த பிடிஎஃப் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு கோட் பார்த்துருவோம். இன்றைக்கான கோட்: யூ காண்ட் கிராஸ் த சி மியர்லி பை ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்டேரிங் அட் த வாட்டர். ஓகேவா? அதாவது ஒரு சீயை கிராஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தால் மட்டும் முடியாது. அதுபோல் நம்மளோட கோலை அட்டைன் பண்ணணும்னா நம்மளோட கோல் பற்றி நினச்சிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ தடைகள் வந்தாலும் தாண்டி நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கோட் சொன்னது வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இனிஷியேட்டிவ்ஸ் மாதிரி ஆட் பண்ணிப்போம். லைக் நம்ம வந்து மெயினாக வந்து GS மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் யாருமே பார்க்குறதே இல்லை. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து நம்ம டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறதோட, ஸோ இப்போ தான் எக்ஸாமும் முடிஞ்சிருக்கு. லைட்டாக ஒரு கொஸ்டினே டெய்லி ஒரு ரெண்டு வாட்டி ரீட் பண்ணோம்னா நம்ம அதை பற்றி ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம மெயின்ஸ் கொஸ்டினும் ரீட் பண்ணுவோம். இன்னைக்கு GS பேப்பர் 1ஓட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். ஓகேவா? எவாலுவேட் த நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர். எவாலுவேட் த நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கல்ச்சர். இதுதான் கொஸ்டின். 10 மார்க்குக்கு எழுதணும், 150 வேர்ட்ஸ்க்கு எழுதணும். அதாவது இங்கே பக்தி மூவ்மெண்ட் பற்றி படிச்சிருப்போம், பட் பர்டிகுலராக இங்கே பக்தி லிட்ரேச்சர் பற்றி கேட்குறாங்க. அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். எவாலுவேட் த நேச்சர் ஆஃப் த பக்தி லிட்ரேச்சர் அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கல்ச்சர். ஓகேவா? நம்ம டெய்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டே போவோம். ஸோ தட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, நம்மளும் நிறையா கிளாஸில் பார்க்கும்போது இதை வந்து மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். பட் எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி கொஸ்டினில் யூஸ் பண்ணணும், ஸோ அதுக்காக வந்து கொஸ்டின்ஸை நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்: NBFC's Ombudsman in Chennai gets 5,845 பிளைன்ஸ்னா கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து NBFCனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் Ombudsman, இந்த ரெண்டு டேர்மே தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இந்த கான்டெக்ட் புரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்டெக்ட்டுக்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் NBFCனா நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. ஓகேவா? NBFCனா நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. ஒரு நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனின்றது இட்ஸ் அ கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இந்த ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். இவங்க வந்து எதில் என்கேஜ் ஆவாங்கன்னா பிஸ்னஸஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அக்விசிஷன் ஆஃப் ஷேர் சொல்லுவோம்ல, ஷேர் மார்க்கெட்டில் போகிற ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் இஷ்யூடு பை கவர்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி ஆர் அதர் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் லைக் நேச்சர், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், insurance business, chit business, but does not include any institution whose principal business is that of agriculture activity, industrial activity, purchase or sale of any goods other than securities, or providing any services and sale, purchase, construction of immovable properties. அதாவது இந்த கம்பெனிஸ் வந்து எதில் என்கேஜ் ஆயிருப்பாங்கன்னா பிஸ்னஸஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் மெயினாக வந்து இந்த ஷேர்ஸு, ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி சொல்கிறதுல இது வந்து ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படின்னா ஒரு லோக்கல் அத்தாரிட்டியாக இருக்கலாம், இல்லைனா அதர் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். அதில் வந்து லீசிங், பர்ச்சேசிங், ஹையர்னா வாடகை, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், மெயினாக வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், அப்புறம் சிட் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதில் அவங்களோட பிரின்சிபல் பிஸ்னஸ் வந்து அக்ரிகல்ச்சராக இருக்கக்கூடாது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடாது, ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் சேல் ஆஃப் எனி குட்ஸ், ஒரு பொருள் வாங்க விற்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரொவைடிங் எனி சர்வீசஸ், சேல் ஆஃப் பர்ச்சேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு அசையா சொத்துக்கள் அந்த மாதிரி ரிலேட் ஆகக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட்
a non-banking institution which is a company and has a principal business. அதோட பிரின்சிபல் பிஸ்னஸ் எதாவதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எதா இருக்கணும் அப்படின்னா ரிசீவிங் டெபாசிட்ஸ் அண்டர் எனி ஸ்கீம் ஆர் அரேஞ்ச்மெண்ட் இன் ஒன் lump sum or in installments by way of contributions or in any other manner is also a non-banking financial company. அப்படின்னா ரெசிடுவரி நான்-பேங்கிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இது வந்து ரிசீவிங் டெபாசிட்ஸ் அண்டர் எனி ஸ்கீம், ஒரு அரேஞ்ச்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இன்சூரன்ஸ்க்கு லம்சமா நம்ம நிறைய அமௌண்ட் கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம். ஸோ அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அப்புறமேட்டு நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது சாதாரணமாக ஒரு பேங்க் என்ன பண்ணுவோம், நம்ம காசு கொடுப்போம், அதை வந்து மிச்சவங்களுக்கு லேர்ன் பண்ணி அவங்க சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்ணுற ஒரு நான் பேங்கிங் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அதை வந்து என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பேங்க்னா நம்ம டிடிலாம் அக்செப்ட் பண்ணலாம், டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவோம், டிடி அக்செப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல. ஸோ என்பிஎஃப்சிக்கு என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, நான் பேங்கிங் அப்படின்றனாலேயே இது வந்து கேனாட் அக்செப்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ், ஓகேவா? டிடி மாதிரிலாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என்பிஎஃப்சிஸ் டூ நாட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது வந்து பேங்கோட ஒரு மெயினான ஃபியூச்சர். பட் இது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனின்றனால பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் வராது. அண்ட் கேனாட் இஷ்யூ செக்ஸ் ட்ரான் ஆன் இட்ஸ் செல்ஃப். செக்கும் இஷ்யூ பண்ண முடியாது, பேங்க்னால செக் இஷ்யூ பண்ண முடியும். டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி ஆஃப் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இஸ் நாட் அவைலபிள் டு த டெபாசிட்டர்ஸ் ஆஃப் என்பிஎஃப்சி. இந்த கிரெடிட் கேரண்டி, அதாவது லோன் தரது அந்த மாதிரி, அல்லது டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரிலாம் வந்து பேங்க்ஸில் தான் இருக்குமே தவிர இதுக்குள்ள இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு பேங்க்குக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது சரியா தெரியல. நான் கீழே ஒரு பிக் கொண்டு வந்திருக்கேன், அதில் நம்ம பார்ப்போம், கிளியராக புரிஞ்சிடும் பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. அதுக்கு முன்னாடி அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது போயிட்டு அது பார்ப்போம், ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்தோம்னா, என்பிஎஃப்சினா பார்த்துட்டோம், ஓம்பட்ஸ்மேன்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஓம்பட்ஸ்மேன்னா இங்கே இருக்கு. ஓம்பட்ஸ்மேன் a government official, okay, ஒரு government official who deals with the complaints made by ordinary people against public organization. ஒரு government ஆஃபீஸில் நம்மளுக்கு இந்த கிரீவியன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்னு சொல்லுவோம்ல, லைக் நம்மளோட ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஆஃபீஸ்லையும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இருக்கவங்க தான் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கான்செப்ட், இந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஸ்வீடன்லேருந்து வந்துச்சு. ஸ்வீடனில் தான் ஃபர்ஸ்ட் ஓம்பட்ஸ்மேன்ற கான்செப்ட் இருந்துச்சு, அங்கேருந்து தான் இந்தியாவுக்கு வந்துருக்கு. திரும்பி வாசிக்கிறேன். A government official who deals with complaints made by ordinary people against public organization. It means an officer appointed by legislature to handle complaints against the service or administrative authority. ஒரு ஆஃபீஸ் போறீங்க, அந்த ஆஃபீஸில் கொடுக்குற சர்வீசஸில் உங்களுக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அங்கே வந்து ஆம்பட்ஸ்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இன் இந்தியா an ombudsman is appointed to resolve grievances, நம்மளோட ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஃபாலோயிங் செக்டார்ஸ், என்னென்ன செக்டார்ஸில் ஓம்பட்ஸ்மேன் சொல்லுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் செக்டார், இன்கம் டேக்ஸ் செக்டர், அதாவது இன்கம் டேக்ஸ் ஓம்பட்ஸ்மேன், அதே மாதிரி பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன். ஒரு பேங்க்குக்குமே வந்து ஓம்பட்ஸ்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ், பேங்கிங். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்பிஎஃப்சிக்கும் பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒன்று பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, என்பிஎஃப்சி ப்ரொவைட்ஸ் பேங்கிங் சர்வீசஸ் டு பீப்புள் வித்தவுட் ஹோல்டிங் ஏ பேங்க் லைசன்ஸ். பேங்க் லைசன்ஸ் வச்சுக்கணும்லாம் தேவையில்ல. பேங்க் வந்து இட்ஸ் a government authorized financial intermediary which provides banking services to the general public. என்பிஎஃப்சி எந்த ஆக்ட் வழியாக வந்துச்சுன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 1956, 2013. அதே இது பேங்க் வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. டிமாண்ட் டெபாசிட்டை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது என்பிஎஃப்சிலன்னு பார்த்தோம், பேங்க்ல அக்செப்ட் பண்ணலாம். அதே மாதிரி செக்கும் அதே மாதிரி தான், செக் வந்து இங்கே நாட் அக்செப்டட், இங்கே செக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்பிஎஃப்சியில், இது ஃபுல்லாக என்பிஎஃப்சி பேங்க். ஸோ என்பிஎஃப்சியில் அலோட் அப் டு 100% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 74% தான் ஃபார் பிரைவேட் செக்டர் பேங்க்குக்கு. அதுக்கடுத்து பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், இது வந்து நாட் அ பார்ட் ஆஃப் சிஸ்டம், ஏன்னா அது பேங்க்குக்கான இன்டெகிரல் பார்ட். ஓகேவா? டெபாசிட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி நாட் அவைலபிள், இங்கே அவைலபிள். கிரெடிட் கிரியேஷன் வந்து என்பிஎஃப்சி டூ நாட் கிரியேட் கிரெடிட். ஓகேவா? பேங்க்ஸ் கிரியேட் கிரெடிட். ஏன்னா அவங்க கிரெடிட் வந்து கிரெடிட்னா காசு, அதை கிரியேட் பண்ணாதான் அவங்க லோனு கொடுக்க முடியும், அவங்க சம்பாதிக்க முடியும். டிரான்சாக்ஷன் சர்வீசஸ் வந்து நாட் ப்ரொவைடட் பை என்பிஎஃப்சி, ப்ரொவைடட் பை பேங்க்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்பிஎஃப்சிக்கும் பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா, என்பிஎஃப்சியில் இருக்க ஓம்பட்ஸ்மேன், அந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸல், அந்த நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் போய் கொடுக்குறோம்ல, அவர்கிட்ட சென்னையில் இருக்க என்பிஎஃப்சி ஓம்பட்ஸ்மேன் கிட்ட மட்டும் 5845 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான். இது வந்து இந்தியா லெவலில் 21.68% வந்து இந்தியாவில் சென்னையில் தான் போயிருக்கு. சென்னையில் இருக்க இந்த ஓம்பட்ஸ்மேன்ட்டு தான் கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படின்னு 2021 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது அந்த கான்டெக்ட். நம்மளுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து என்பிஎஃப்சி ஓம்பட்ஸ்மேன் பேங்க்குக்கும்
பேங்க்குக்கும் என்பிஎஃப்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இது ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் போகலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் இது ஒரு சின்ன ஆர்டிகல் தான். 5 injured as BSF men and villagers class in Tripura. BSFனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆர்டிகல் தான். இது நம்மளுக்கு இந்த கான்டெக்ட் ரொம்ப தேவையில்லை. இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்டே தான் இருக்கும், நியூஸில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பிஎஸ்எஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஓகேவா, பிஎஸ்எஃப்னா என்னன்னு இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவுக்கு இருக்க இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் பற்றி ஒரு வாட்டி பார்த்துப்போம். ஓகேவா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் கண்ட்ரிஸ் என்னன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், இந்த சைடு ஸ்ரீலங்கா சொல்லிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்மளோட நெய்பர்ஸ். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் உள்ள கண்ட்ரிஸ். இப்போ இவங்களோட நம்ம வந்து பார்டர் இது பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். இப்போ பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ணுறோம்ல, இதை வந்து என்ன லைன்னு சொல்லுவாங்கன்னா ரெட்கிளிஃப் லைன்னு சொல்லுவாங்க. ராட்கிளிஃப் லைன்னு சொல்லுவாங்க. அதே தான் பங்களாதேஷோட பார்டர் பண்ணுறது ராட்கிளிஃப் தான். ஏன்னா இது முன்னாடி வந்து பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையுமே பாகிஸ்தானுக்கு ஃபுல்லாகவே வந்து ராட்கிளிஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ராட்கிளிஃப் லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட ஆக்சுவலாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிக்கிற லைனை வந்து துரன் லைன்னு சொல்லுவாங்க. துரன் லைன். ஸோ இது வந்து இந்த இடத்துல மட்டும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிக்கும். ஓகேவா, ஸோ அதனால நம்மளும் வந்து இன்வால்வ் ஆயிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல சைனாக்கும் இந்தியாவுக்கும் பிரிக்கிற லைனை வந்து இந்த இடத்துல மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்மோகன் லைன். ஸோ 3 லைன் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பிஎஸ்எஃப், அதாவது நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக சிஏபிஎஃப்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இதுக்கு கீழே மொத்தம் ஒரு 7 செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவர்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா, அதில் நம்ம இப்போ கான்டெக்ட்ல இருக்க பிஎஸ்எஃப்னு பார்த்தோம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்களோட மெயினான ஒர்க் என்னன்னா இந்த ராட்கிளிஃப் லைனை பார்த்துக்கிறது தான். இந்த 2 ராட்கிளிஃப் லைனையும் அந்த பார்டர் அந்த லைனில் செக்யூரிட்டி கொடுக்கறது தான் இந்த பிஎஸ்எஃபோடது. ஓகேவா, பவர். இப்போ நம்ம உள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு கான்டெக்ட், அதாவது பிஎஸ்எஃப்னா என்னென்னு ஓரளவு தெரிஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ BSF was raised in 1965 after India-Pakistan war. ஓகேவா, இட் இஸ் ஒன் ஆஃப் த 7 சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். நான் சொல்லுவேன்ல, சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. சிஏபிஎஃப். இந்த சிஏபிஎஃப்ல 7 இருக்கு. அந்த 7மே என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஒன் ஆஃப் த 7 சிஏபிஎஃப் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஹோல் சிஏபிஎஃப்ஐயுமே. இதில் 1 பார்த்துட்டோம்ல, சிஏபிஎஃப்ல 1 வந்து பிஎஸ்எஃப். அப்போ மிச்சம் இருக்க 6 என்னென்ன அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ்னு ஒன்று, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், சஹஸ்திர சீமபால். இதில் ஒன்று வந்து ஒவ்வொரு இடத்த பார்த்துப்பாங்க. லைக் இது வந்து மெயின் அசாம் அந்த சைடு இவங்க செக்யூர் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு டிபெட்டுக்கும் உள்ள பார்டர் இவங்க பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல், மெயினான இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதாக பார்த்துக்குருவாங்க. லைக் இதை இவங்களாம் அந்த பிஎஸ்யூஸ், மெயினான பிஎஸ்யூஸ், அதே மாதிரி தான் இவங்களும் சிஆர்பிஎஃப், இந்த முக்கியமான டெம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மாவோயிஸ்ட் ரீஜன் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிஎஸ்எஃப் பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒவ்வொரு ஃபோர்ஸ் வரும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். The 2.65 lakh force is deployed along Pakistan and Bangladesh borders. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், அங்கே தான் ராட்கிளிஃப் லைன் வருது. ராட்கிளிஃப் லைனை பார்த்துக்கிறது தான் இவங்க வேலை. ஸோ இந்த இதில் ஃபோர்ஸில் 2 lakh பீப்புள் இருக்காங்க. இந்த 2.65 lakh பீப்புள் வந்து இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்காங்க. இட் இஸ் டிப்ளாய்ட் ஆன் இண்டோ பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் பார்டர் அண்ட் இண்டோ பங்களாதேஷ் இன்டர்நேஷனல் பார்டர். எல்ஓசிலேயும் இவங்க தான் இருக்காங்க. அலாங் வித் இந்தியன் ஆர்மி அண்ட் இன் ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்லேயும் இவங்க வந்து டேக் பார்ட் பண்ணிப்பாங்க. இதில் என்னென்ன விங்ஸ் இருக்குன்னா, ஏர் விங் இருக்குது, மெரைன் விங் இருக்குது, ஆர்டிலரி ரெஜிமெண்ட் இருக்குது, கமாண்டோ யூனிட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டிஃபெண்டிங் சர்க்ரீக் இன் அரேபியன் சி அண்ட் சுந்தர்பன் டெல்டா இன் பே ஆஃப் பெங்கால் வித் இட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபிளீட் ஆஃப் வாட்டர் கிராஃப்ட். ஸோ சர்க்ரீக்னா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்த தான் சர்க்ரீக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிதில் இந்த இடத்த வந்து சர்க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த சுந்தர்பன் டெல்டா, இந்த இடத்தையும் இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க மெயினாக. அந்த இடத்துல வந்து இவங்களோட வாட்டர்ல இருக்க அந்த ஃபோர்ஸஸ்லாம் வச்சு இவங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஎஸ்எஃப் ஹஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரோல் இன் ஹெல்பிங் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர் அண்ட் கண்டக்டிங் பீஸ்ஃபுல் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, அப்புறம் லா அண்ட் ஆர்டர் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பிஎஸ்எஃப் ஹஸ் பீன் crusading against natural calamity to save precious human lives as and when warranted.
ஓகே, நேச்சுரல் கெலாமிட்டிஸ் பட்டாலும் அந்த இடத்துக்கு போய் இவங்க தான் வந்து காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுவாங்க. இட் கான்ட்ரிபியூட்ஸ் டெடிகேட்டட் சர்வீசஸ் டு யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷன். அதே மாதிரி யூஎன் பீஸ் கீப்பிங், யூஎனோட நம்ம பாடி தானே, யூஎனோட ஒரு ஆர்கன், அதாவது ஒரு மெம்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி மெம்பர் கண்ட்ரிஸ், ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லேருந்து அனுப்புவாங்க. ஸோ தட் யூஎனுக்குன்னு தனியாக வந்து இல்லாதனால நம்ம வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நம்ம தான் அனுப்புவோம். அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் அனுப்புறதை வச்சு எங்கேயாச்சும் தேவைப்பட்டா அந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து அனுப்புவாங்க. ஓகேவா, யூஎன் பாடி வந்து போக சொல்லி அந்த இடத்துல உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனுக்கும் நம்ம வந்து லார்ஜ் contingent of trained manpower வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வருஷமும். இட் ஹஸ் பீன் டர்ன்ட் அஸ் a first line of defense in Indian territories. ஏன்னா இவங்க தான் ஓவரால் மெயினான பார்டர்ஸ் வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் டெரிட்டரிஸ். ஏன்னா இவங்க தான் இங்கே பாருங்க இன்டர்நேஷனல் பார்டர் இதுவரை இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் இது மெயினான லாங் ரேஞ்சை வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிஎஸ்எஃப். ஸோ பிஎஸ்எஃப் பற்றி எவ்வளோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோர்ஸ் பற்றி நம்ம ஒரு வாட்டி வரும்போது நம்ம கொண்டு வந்து பார்த்துருவோம். ஓகேவா, சிஏபிஎஃப்ல டோட்டலாக 7 இருக்குது அப்படின்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிகல் போகலாம். ஸோ இந்த ஆர்டிகலில் வந்து நம்மளுக்கு கான்டெக்ட் தேவையில்லை. 5 injured as BSF men and villagers class. ஒரு வில்லேஜர்ஸ்க்கும் உங்களுக்கும் கிளாஸ் நடந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை பிஎஸ்எஃப்னா என்னன்னு மட்டும் எடுத்துப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து ஒரு எடிட்டோரியல், ஸ்டார்ம் வார்னிங்ஸ் ஆஃப் அ மெகா சிட்டி கொலாப்ஸ். ஸோ இந்த இடத்துல மெகா சிட்டி கொலாப்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து எதை சொல்றாங்க, சென்னையை தான் சொல்றாங்க. ஸோ சென்னை வந்து அதிக ஃப்ளட்லாம் வந்துகிட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானிங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அர்பனுக்கு என்ன தேவை அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம உள்ள போய் டீட்டெயிலாக பார்ப்போம். Metropolitan cities. The unpredicted spell of staggering rain over the Chennai on December 30, 2021 capped a season of repeated monsoon inundation and urban paralysis, coming as a stark reminder to political leaders that they are underestimating the risk of urban collapse due to extreme weather events. ஸோ இப்போ ரீசெண்டாக December 30 கூட ஃப்ளட் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு தான் இருக்குது நிறையா. இதை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ரிஸ்க் அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு அர்பன் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ இது வந்து இந்த வெதர் ஈவெண்ட் வந்து பெரிய லெவலில் வந்து ஆபத்தை கொண்டு வரலாம் இந்த சிட்டிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்னை வந்து தமிழ்நாடு கேபிட்டல் இதில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது, மேஜர் சீ போர்ட் இருக்குது. இது ஆனால் வந்து ஒரு கிரிட் லாக் ஆன மாதிரி எல்லாம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு டியூ டு ஹெவி ரெயின் அட் த எண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன். இப்போ வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனோட எண்டில் இருக்கும். ஸோ இதனால நிறையா ரெயின் வந்து வந்துட்டு இருக்கு, ஹெவி ரெயின்ஸ் presenting a dystopian picture of ambulance sirens. So ambulance sirens wailing in still traffic, people deserting vehicles to walk to rail terminals in blinding rain, and workers unable to return home until late in the night. So இது அந்த சினாரியோ பற்றி சொல்கிறாங்க. லைக் ஆம்புலன்ஸ்லாம் வந்து தண்ணியில் வந்து போக முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கு சைரனோட. இதில் வந்து அந்த தண்ணி வந்து பாதி ரோடு வரனால டிராஃபிக் அதிகமாகுது. ஸோ பீப்புள் வந்து நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லேட் நைட் ஆகுது ஹோமுக்கு வரதுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நைட் மேர் ரிவைவ்டு மெமரிஸ் ஆஃப் த கிரேட் டெலூக் ஆஃப் 2015, ஆல்தோ டெத் டோல் வாஸ் நாட் கம்பேரபிள். ஸோ இது வந்து அந்த 2015 ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் தோ அந்த டெத் டோல் வந்து இறந்தவங்க வந்து அந்த 2015 அளவு இல்லைனாலும் பட் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அந்த மெமரிஸ் வந்து நம்மளுக்கு திரும்பியும் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The catastrophic 2015 flood, an unprecedented event, raised expectations of a major shift in the priorities for urban development. ஸோ இந்த கேட்டஸ்ட்ராஃபிக் 2015 ஃப்ளட் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், நம்ம இந்த அர்பன் டெவலப்மெண்ட்ல சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத வந்து எடுத்து காமிக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் இம்மன்ஸ் கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் ஆக்டிவ் மொபிலைசேஷன் ஃபார் சேஞ்ச், போத் சிட்டிஸ் விட்னஸ்ட் ரெக்ரெஷன் as informality remained dormant, laws were just on paper and unsustainable changes were made to the urban environment. So இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறமும் நிறையா லாஸ் நமக்கு இருந்தும் பட் எல்லாமே வந்து பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து அர்பன் என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து அன்சஸ்டைனபிளாக தான் இருக்குது. அதை சஸ்டைனபிளாக நம்ம கொண்டு வர ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெர்மனன்ட் எலைட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் ஃபேவர்ட் அட் த காஸ்ட் ஆஃப் எக்காலஜி. ஸோ இப்போ நடக்கிற அந்த பெர்மனண்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அப்புறம் எலைட்டான ஹை கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து சிட்டியில் வந்து என்விரான்மெண்ட்டை அழிச்சிட்டு நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் அட் த காஸ்ட் ஆஃப் எக்காலஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் இட்ஸ் ரிப்போர்ட் ஆன் ரிஃபார்ம்ஸ் இன் அர்பன் பிளானிங் கெப்பாசிட்டி இன் இந்தியா, இப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்கு.
ரிஃபார்ம்ஸ் இன் அர்பன் பிளானிங் கெப்பாசிட்டி இன் இந்தியா செப்டம்பர் 2021 நித்தி ஆயோக் கொண்டு வந்த ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து நித்தி ஆயோக் சைட்ஸ் த COVID-19 பேண்டமிக் as a revelatory moment that underscores the dire need of all cities to become healthy cities by 2030. COVID-19 நம்மளுக்கு எடுத்துரைச்சிச்சு என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹெல்த்துக்கும் வந்து நம்ம வந்து நிறையா க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹெல்த்துக்கு வந்து 2030 நம்ம வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காஷனை வந்து கொடுத்துட்டு போச்சு, வார்னிங் மாதிரி. த கிளைமேட் இம்பேக்ட்ஸ் ஆர் செர்டைன் டு அஃபெக்ட் சிட்டிஸ் ஈவன் மோர் ஃபண்டமெண்டலி அண்ட் பெர்மனன்ட்லி. இந்த கிளைமேட் இம்பேக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ நடக்கிற கிளைமேட் இம்பேக்ட்ஸ்லாம் பெர்மனண்ட்டாகவும், அதாவது பெர்மனண்ட்டாக மாறாத ஒரு அஃபெக்டையும் அல்லது பேசிக் வாழ்வாதாரமே கெடுக்கிற மாதிரி நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நித்தி ஆயோக் ரெக்கமெண்ட்ஸ் 500 priority cities to be included in a competitive framework, adopting participatory planning tools, surveys and focus group discussion to access the needs and aspirations of the citizens. ஓகே, நித்தி ஆயோக்ல வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து 500 priority cities ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்றாங்க. அந்த இடத்துலலாம் வந்து பிளானிங் டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சிட்டிசன்ஸ்க்கும் அவேர்னஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. There is considerable importance given to technological tools, private sector talent and mapping strategies to identify cities' assets and to plans spatially. ஸோ ஒவ்வொரு சிட்டிஸையும் வந்து அதோட அசட்ஸ் அண்ட் ஸ்பேஷியலி இங்கே ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்குது, ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து சஸ்டைனபிளாக மாற்றணும். நீட் a central role for democratically elected local government to ensure greater inclusion and sense of community. ஸோ இதில் வந்து நம்ம எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணி, எல்லா விதமான பீப்புளையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு இந்த அடாப்டேஷனுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ சிட்டிஸ் growth starting with affordable housing play a central role in adapting to future climate change. They can lower carbon emission growth even during infrastructure creation if biophilic design and green materials are used. ஸோ நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் அதுக்கும் அந்த ஃபியூச்சர் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி சிட்டிஸ் கொண்டு வரதுக்கும் வந்து நம்ம வந்து ரோல் ப்ளே பண்ணணும். அப்போ தான் வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து நம்மளால் லோயர் பண்ண முடியும். என்னதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாலும் நம்ம கார்பன் எமிஷன்ஸ் வந்து குறைக்கலாம். எப்போனா இந்த பயோஃபிலிக் டிசைன், பயோஃபிலிக்னா நேச்சர் லவ்விங் அப்படின்ற மாதிரி, நேச்சரை அஃபெக்ட் பண்ணாமல் நேச்சரோட ஒத்து போகிற மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வந்தோம்னா அண்ட் க்ரீன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம்னா, அதாவது பொல்யூஷன் வராத மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டாப் லெவல் டிபார்ட்மெண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் இஸ் த பெஸ்ட் சூட்டட் டு சர்வ் அஸ் அ யூனிஃபயர் பிரிங்கிங் ஆல் ரிலவென்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்டேட் சச் அஸ் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், வாட்டர் சப்ளை, எனர்ஜி, லேண்ட் யூஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், இரிகேஷன் டு ஒர்க் வித் எலெக்டட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஸோ அந்த லோக்கல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, இங்கே சொல்லியிருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சஸ்டைனபிளாக நம்ம சிட்டிஸை வந்து மாற்ற முடியும் நீடிக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் ஆபத்தில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பற்றி போகலாம். சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ் இந்த மேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ்னு என்னன்னு தெரியணும். அதாவது சூப்பர் ஸ்ப்ரெடர்னா ஆக்சுவலாக கோவிட் அப்பயே நம்ம இன்னொன்று படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. R0ன்னு ஒரு வேல்யூ படிச்சிருப்போம். அதாவது ஒரு இண்டிவிஜுவல்னால எத்தனை பேருக்கு பரவுது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல்னால ஒரு 3 பேருக்கு பரவுதுன்னா R0ஓட வேல்யூ வந்து 3. ஓகேவா? ஸோ இப்போ கோவிடுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். கோவிடுக்கு வந்து R0 வந்து 1 to 2 அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ ஒருத்தவங்ககிட்ட இருந்து 1 அல்லது 1க்கு குறைவா அந்த மாதிரி தான் பரவும். நம்ம முன்னாடி வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, போலியோ அப்படிலாம் இருக்கும்போது R0லாம் 12 வரையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கோவிட் கம்மி தான். பட் இன்னும் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா குறைக்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா R0ன்ற ஒரு வேல்யூ. ஸோ இது கொஸ்டினில் கூட கேட்கலாம், R0னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எழுத தெரியணும். இது வந்து ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு எத்தனை பேருக்கு பரப்புறாங்க அப்படின்றது. ஸோ சூப்பர் ஸ்ப்ரெடரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு R0 வந்து அதிகமாக இருக்கிறது தான் வந்து சூப்பர் ஸ்ப்ரெடர்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேர்மை குறிக்கிறது தான் வந்து சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ். அதே மாதிரி இப்போ சிம்டம்ஸே இல்லாமல் இருக்குது. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல்லாம் வருதுன்னா, லைக் அந்த இடத்துல நிறைய பேர் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சிம்டமே இருக்காது. ஸோ அவங்களால வந்து நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கான்டெக்ட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹோல்டிங் த ஃபேம்டு ரோஸ்டர் ஃபைட்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் COVID-19 பேண்டமிக் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். அதாவது ரோஸ்டர்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். ரூஸ்டர்னா சேவல் சொல்லுவோம்ல, சேவல் சண்டைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் ரூஸ்டர் ஃபைட்.
இந்த COVID-19 அப்போ இந்த ரோஸ்டர் ஃபைட் நடத்த போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஆந்திர பிரதேஷில் நடத்துகிறாங்க. இந்த ரோஸ்டர் ஃபைட் வந்து அங்கே ஃபேமஸ். ஸோ சூப்பர் ஸ்ப்ரெடர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், திரும்ப ஒன்ஸ் வாட்ச்போம். சூப்பர் ஸ்ப்ரெடர் இஸ் அ ஜெனரிக் டேர்ம் தட் மீன்ஸ் சம் ஒன் வில் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி இன்ஃபெக்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வித் வைரஸ். ஓகேவா? இப்போ நம்ம கான்டெக்ட்குள்ள போவோம். எடிட்டோரியலில் த ரேபிட் ஸ்ப்ரெட் ஆஃப் ஒமிக்ரான் இன் த third wave of COVID-19 pandemic does not appear to have deterred communities in coastal Andhra Pradesh from going ahead with re-owned 3-day roaster fights held in the eve of சங்கராந்தி ஃபெஸ்டிவல். நம்ம பொங்கல்னு சொல்கிற மாதிரி அங்கே சங்கராந்தி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹார்வெஸ்டிங்காக. ஸோ அதில் வந்து ஒரு 3 day இது என்னதான் கோவிட் 3rd wave வந்தாலும் இவங்க வந்து பீப்புள் வந்து இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்பைட் கோர்ட் ஆர்டர்ஸ் அண்ட் டைரக்டிவ்ஸ் ஆஃப் த need for strict vigilance, the holding of this blood sport now might turn out to be a COVID-19 super spreader event. Super spreader na நிறைய பேருக்கு பரவுறது சார், ப்ளஸ் சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்ட்னா அந்த ஈவெண்ட்னால நிறைய பேருக்கு பரவும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த நடந்த அந்த கும்பமேளாவை வந்து நம்ம சொல்லுவோம், கும்பமேளாவை இட்ஸ் அ சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்ட் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு பரவ வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதை வந்து சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர் ஈவெண்ட்டாக இருக்கும். லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பார்ட்டிசிபென்ட் அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹோவரி ட்ரெடிஷன் ஆஃப் ரோஸ்டர் ஃபைட் சேவல்ஸ் அந்த அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ப் நைஃப்ஸ், கூர்மையான கத்தியெல்லாம் வந்து சேவலோட காலில் வந்து கட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர்ட்ஸையும் வந்து சண்டை போட விடுவாங்க. அதில் ஒன்று சாகுற வரையும், ஓகேவா, ஒன்று சரண்டர் ஆர் சாகுற வரையும் சண்டை போட வைப்பாங்க. ஹை ஸ்டேக்ஸ் அண்ட் பிக் பெட்ஸ் ஆர் காமன் எஸ்டிமேட்டட் டு ரன் இன்டு crores of rupees. ஸோ இதில் வந்து பிக் பெட்ஸு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து crores of rupees வரையும் இதில் வந்து பெட் கட்டுவாங்க. ஸோ ப்ரைஸஸ் மணி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பெட்ஸ் வந்து மணியை தாண்டி சில நேரங்களில் அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஹவுஸ், கார்ஸ் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கூட போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? while the main attraction is the bird fight தான் மெயின் அட்ராக்ஷன். பட் அதை தழுவி கேம்பிளிங், லிக்கர் ட்ரேடு எல்லாமே வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. In this instance of the raging pandemic, there is a concern from a public health perspective as most of the participants are breadwinners and youth. இதில் breadwinnersனா பிரெட்வினர்ஸ் தான் வந்து அவங்க தான் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க உழைச்சி அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறாங்கன்னா அவங்க தான் வந்து பிரெட்வினர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஃபேமிலியில் யார் வந்து உழைச்சி அந்த ஃபேமிலியை காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் பிரெட்வினர்ஸ். அவங்கள நம்பி தான் அந்த ஃபேமிலியே இருக்குது. ஸோ அவங்க யூத்து இந்த மாதிரிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆச்சுன்னா பட் ஸோ அந்த ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. thousands of people working in other states have returned home and toll plazas on highways. ஸோ இதுக்காக வந்து பெரிய லைன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட தேவையில்ல. பட் நோ ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சோசியல் டிஸ்டன்சிங். இந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்தும் ஹைவேஸ்லாம் டோல் இதெல்லாம் நிறையா கூட்டம் இருந்தும் சோசியல் டிஸ்டன்சிங்க்கோ ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டோ எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் கஸ்டம் ட்ரெடிஷன்ஸ் ஃபார்ம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சொசைட்டி பட் இந்த நேம் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஸ்பிரிட் ஃப்ரென்சி த லார்ஜர் காஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஹஸ் பீன் கிளியர்லி சாக்ரிஃபைஸ்ட். ஸோ ஃபெஸ்டிவல் அதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷன், அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கல்ச்சர் தான். பட் அதுக்காக வந்து பப்ளிக் ஹெல்த்தை வந்து நம்ம வந்து ஆபத்தில் இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீட் இந்த ப்ராடர் COVID-19 ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ராடரான கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்தால் இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்ப்ரெட்டிங் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல் இது ஒரு எடிட்டோரியல் தான். எ லைஃப் லைன் அனிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில்னா பிக்கோட ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மேனுக்கு வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதை பற்றி ஒரு எடிட்டோரியல். ஸோ பிக் டு ஹியூமன் ஹார்ட் இதோட கான்டெக்ட் என்ன இருக்கு பார்ப்போம். யூனிவர்சிட்டி பேர் தேவையில்ல. இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டிரான்ஸ்பிளான்டட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிக் ஹார்ட் இன்டு அ பேஷண்ட் வித் லைஃப் த்ரெட்டனிங் அர்த்திமியா அப்படின்ற ஒரு அர்ஹைமியா அப்படின்ற ஒரு டிசார்டர் தட் அஃபெக்ட்ஸ் ரேட் ஆஃப் ரிதம் ஆஃப் ஹார்ட்பீட்ஸ். ஸோ இதை பற்றி என்னன்னு பார்ப்போம். அது வந்து ஒரு ப்ராப்ளம் வித் த ரேட் ஆஃப் ரிதம் ஆஃப் ஹார்ட் பீட். ஓகேவா? அர்ஹித்மியான்றது ஒரு ப்ராப்ளம். அதனால வந்து ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸும் ஆகும், அப்படின்னா டிக்ரீஸும் ஆகும். இட் மீன்ஸ் தட் ஹார்ட் பீட்ஸ் ஆர் டூ குவிக் ஆர் டூ ஸ்லோ வித் அன் இர்ரெகுலர் பேட்டர்ன், இர்ரெகுலராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வழி தான் ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன். ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன்னா அதாவது ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் இடையில, இப்போ ஹியூமன் ஸ்பீசிஸ்க்கும் பிக் ஸ்பீசிஸ்க்கும் இடையில நடக்கிறனால இப்போ ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்பிளான்ட்னா நம்ம வந்து அப்படி சொல்ல மாட்டோம், ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்ல மாட்டோம், டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம். பட் இது வந்து வேற ஸ்பீசிஸ்ன்றனால ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு தரும். ஓகேவா? ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் ஹெட்டிரோலாகஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன், the process of transplantation of living cells, tissues or organs from one species to another. Such cells, tissues or organs are called xenografts or xenotransplants. ஓகேவா?
இந்த டேர்ம்னா மட்டும் வச்சுக்கோங்க லைட்டாக. ப்ரொசீஜர், a small herd of genetically engineered pigs is being raised. ஓகேவா, இதுக்காகவே ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பிக்ஸை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 10 of their genetically modified to reduce possibility of rejection. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. பிகாஸ் ஒரு ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போ இவங்க வந்து ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமனுக்கு கிட்னி தராங்கன்னா, ஸோ அதுவே நம்ம எல்லாரோட கிட்னியுமே வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ அதுவே ரொம்ப நிறையா டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணி இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும், இவங்க ஆன்டிபாடிஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா இம்யூன் சிஸ்டம் வந்து ஏற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ரிஜெக்ஷன்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த 10 of their ஜீன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணியிருப்பாங்க பிக்ல இருந்து. ஸோ அந்த 10 ஜீனில் 4 வந்து இன்ஆக்டிவேட்டட், 4ஓட பவரை வந்து குறைச்சிட்டாங்க. 4ஓட பவரை வந்து அதை வந்து குறைச்சிட்டாங்கன்றதோட இன்ஆக்டிவேட்டடாக மாற்றிட்டாங்க. லைக் அந்த பவரே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இன்க்ளூடிங் ஒன் ஆஃப் த ட்ரிகர்ஸ் அண்ட் அக்ரெசிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ என்னோட பாடி இருக்கு, அதில் வந்து ஒரு ஃபாரின் பாடி வருதுன்னா அதை வந்து என் இம்யூன் சிஸ்டம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை அழிக்கிறதுக்காக ஆன்டிபாடி அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸை வந்து ஃபாரின் இதை வந்து அழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து தடுக்கிறாங்க, இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஒன் தட் ட்ரிகர்ஸ் அண்ட் அக்ரெசிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் அனதர் தட் காசஸ் த ஹார்ட் டு க்ரோ ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட். இன்னொரு ஜீன் என்னன்னா ஹார்ட் வந்து வளர்றது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளராமல் இருக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆயிடணும், ஏன்னா சைஸ் மாறக்கூடாது அதுக்காக. அதே மாதிரி டு கார்போஹைட்ரேட் ஆன்டிஜென்ஸ் வேர் எலிமினேட்டட் பை ரிமூவல் ஆஃப் CMAH பீட்டா 4 ஜீன்ஸ் ஆஃப் த பிக் டு மெயின்டைன் த ஹியூமன் சைஸ்டு ஆர்கன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இந்த நேம்ஸ்லாம் கூட தேவையில்ல, சும்மா லைக் என்னென்னலாம் நடக்குதுன்னு மட்டும் ஒரு நாலேஜ்க்காக பார்த்துப்போம். இன் அடிஷன் 6 human genes are inserted to further reduce the risk of rejection. ஸோ 4 பார்த்தோம், அது மாதிரி இன்னும் 6 ஜீன்ஸ் என்னென்னா CD46, DAF, EPCR, த்ரோம்போமோடுலின், D47, HOI இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஓகேவா, அந்த 10 ஜீன்ஸில். And experimental drug is also given to the recipient to suppress the immune system so that the transplanted pig heart is not rejected. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்றுக்கணும் அவங்கவுங்க இம்யூன் சிஸ்டம். ஸோ அதுக்காக எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரக்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அது வந்து சப்ரஸ் பண்ணும் இம்யூன் சிஸ்டத்தையே, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையே சப்ரஸ் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, சப்ரஸ் த இம்யூன் சிஸ்டம் ஸோ தட் the transplanted pig heart is not ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கணுன்றக்காக. இப்போ இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்டேஷன்றது எதுக்காக வேணும், நம்மளுக்கு தேவை வேணாம் அப்படின்னு பார்க்கும்போது அபவுட் 4000 people in the US received human donor hearts in 2021. 4000 பீப்புளுக்கு வந்து ஹியூமன் டோனார்ஸ் இருந்தனால 4000 டிரான்ஸ்பிளான்ட்ஸ் நடந்திருக்கு. பட் இன்னும் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த ஹெல்த் மினிஸ்ட்ரி அரௌண்ட் 0.18 million people in India are estimated to suffer from kidney failure every year. ஒரு வருஷத்துக்கு கிட்னி ஃபெயிலியர்னால 0.18 million people. பட் ஒன்லி அபவுட் 6000 டிரான்ஸ்பிளான்ட் தான் நடக்குது. 0.18 million பீப்புளில் 6000 தான் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. அப்போ மிச்சவங்களுக்குலாம் இந்த ஜெனோ டிரான்ஸ்பிளான்ட்ஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா, இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 25,000 to 30,000 liver transplants are needed every year in India, but only about 1,500 தான் நடக்குது. பட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இவ்வளோ தேவை நம்மளுக்கு, 25,000 to 30,000. அதே மாதிரி அரௌண்ட் 50,000 people suffer from heart failure. 50,000 people. Yet only 10 to 15 heart transplants தான் நடக்குதான் each year in India. 10 to 15 எங்கே இருக்குது, 50,000 எங்கே இருக்குது ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்வெஸ்டிங், அதே மாதிரி ஹார்வெஸ்டிங் ஆர்கன்ஸ் ஃப்ரம் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பிக்ஸ் ஆர் சீன் அஸ் த வயபிள் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஆர்கன் ஷார்ட்டேஜுக்குலாம் வந்து இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கீ கன்சர்ன்ஸ், இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மெடிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். This is an experimental surgery and brings it with huge risk for the patient. இது வந்து மெயினாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஹியூஜ் ரிஸ்க். பிகாஸ் அது ரிஜெக்ட் பண்ணிருச்சுன்னா வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். அதே மாதிரி வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையே வந்து நம்ம வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதனால வந்து மிச்சம் எந்த டிசீஸ்னாலும் நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ தட் நம்ம பாடி வந்து இம்யூன் சிஸ்டமே ப்ரொடியூஸ் பண்ணாது, அதுக்கு இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக எதுவுமே பண்ணாதனால ஸோ இந்த டிசீஸாலலாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது வேற ஒரு வல்னரபிளாக இருக்கலாம். ஸோ ஈவன் வெல் மேட்ச்டு ஹியூமன் டோனார்ஸ் ஆர்கன்ஸ் கேன் பி ரிஜெக்டட் ஆஃப்டர் தே வேர் டிரான்ஸ்பிளான்டட் அண்ட் வித் அனிமல் ஆர்கன்ஸ் த டேஞ்சர் இஸ் லைக்லி டு பி ஹையர். இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல இவங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு அனிமல் ஆர்கன். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அனிமல் ரைட்ஸ். ஸோ இதுக்காக வந்து நம்ம அனிமல் கொல்றோம், இதுக்காக வளர்த்து கொல்றோம். ஸோ இதுக்காக வந்து பீட்டா வராங்க.
The experiment has also re-sparked a debate over the usage of pigs for human transplants, which many animal rights groups oppose பண்றாங்க. People of Ethical Treatment of Animals, PETA, has condemned the experiment as unethical. இது unethical இருக்கு, dangerous and tremendous wastage of resources அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிக் எடுத்துட்டு அதுல இருந்து ஹார்ட் எடுக்கிறோம்னா இப்போ அந்த அனிமலை கொண்டுறோம் நம்ம. ஸோ அது வந்து அன்எத்திக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் கன்சர்ன்ஸ் அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு டைலமாவும் இருக்குது. லைக் சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முஸ்லீம்ஸ் வந்து பிக்ஸ் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களோட இதில் நம்ம படிச்சிருப்போம். லைக் 1857 ரிவோல்ட்டில் கூட நம்ம படிச்சிருப்போம். நம்ம லைக் ஹிந்துஸில் வந்து கவோட இதை தொடக்கூடாது, கவோட பாடி பார்ட்ஸ். ஸோ அது மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து பிக்ஸு இது பண்ணக்கூடாது, பிக்ஸை கொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கவுஸை கொல்லக்கூடாது, லைக் ஹிந்துஸ் கவுஸை கொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒரு ரிலீஜியஸ் கன்சர்ன்ஸ் இருக்கும்போது அதுக்கு அகேன்ஸ்டாகவும் வந்து ஒரு அனதர் டைலமா ஒன்று கிரியேட் பண்ணுமா, எத்திக்கல் ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் பண்ணுமா அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த எடிட்டோரியல் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்த எடிட்டோரியல் போகலாம். எனக்கு நிறைய எடிட்டோரியல் கொஞ்சம் எல்லாமே பெருசாக இருக்குது. ஸோ பார்த்தோன்னா இதில் வந்து ப்ரெடேட்ரி ப்ரைசிங் இஸ் ப்ரைசிங் இந்தியன் லைவ்லிஹுட் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் வந்து ப்ரெடேட்ரி ப்ரைசிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ப்ரெடேட்ரி ப்ரைசிங் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கான்டெக்ட் போகும்போது ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஏபிசி அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு சாக்லேட்ஸ் விற்கிறேன். ஒரு 10 rupees சாக்லேட், 5 rupees, 2 rupees சாக்லேட் விற்கிறேன். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வருது, XYZ or 1 2 3 அப்படின்னு ஒரு கம்பெனி வருதுன்னா இவங்களும் அந்த பிளான்ட்லாம் அமைச்சு சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாலையும் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் நான் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி வேற. இப்போ 2 rupeesக்கு வந்து இவங்களும் இதே மாதிரியே ஒரு 10 rupeesக்கு ஒன்று, 5 rupeesக்கு ஒன்று, 2 rupeesக்கு ஒன்று சாக்லேட் கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இன்னொரு கம்பெனி நம்மளுக்கு போட்டியாக வரும்போது வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. லைக் இப்போ 2 rupees இருக்கா, நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா 1 rupees மாற்றுறேன். இது 5 rupees இருக்கா, 4 rupees மாற்றுறேன். இது 10 இருக்கா, 8 மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றிடுறேன். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லா கஸ்டமர்ஸும் என்கிட்ட வருவாங்க. முன்னாடி வரையும் என்கிட்ட தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னே சரி 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, எதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ட்டு 2 பேர் 2 கம்பெனிக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த மாதிரி ப்ரைஸ் மாற்றினோடனே திரும்பியும் இங்கே போகிறவங்களும் இங்கே வந்துருவாங்க. ஸோ இப்போ திரும்பியும் வந்து என்கிட்ட தான் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கம்பெனியால் வந்து இவனால வந்து ப்ரைஸ் குறைக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவன் இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கான், மெஷின்ஸ்லாம் வாங்கியிருக்கணும். ஸோ 2 rupees இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது இந்த அளவு கொண்டு வந்ததே பெருசு. ஸோ 2 rupees, 5 rupees, 10 rupeesனு. ஸோ இதுக்கு மேலே குறைக்க முடியாது. நான் வந்து எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ண 2 rupees ஆகுது, பட் பரவாயில்ல, எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நான் ஒன்றுக்கு பண்ணுறேன். என்னால் லாஸை தாங்கிக்க முடியும்னு. ஸோ தட் ஒரு இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது, மார்க்கெட்டில் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து போயிடுவாங்க, இந்த கம்பெனியை இது பண்ணிட்டு போயிடுவாங்க, இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டினா இந்த கம்பெனி வந்து கடைசியில் என்கிட்ட வந்து கொடுக்குற வரேன் அப்படின்னுவாங்க. ஸோ நான் திரும்பியும் அக்யூசியேஷன் பண்ணிப்பேன். இந்த கம்பெனியை அக்யூசியேஷன் பண்ணிட்டு இதையும் ஏபிசியில் சேர்த்துட்டு நான் வந்து திரும்பி மோனோபோலி, இதை தான் மோனோபோலின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சி இது வந்து ஒரு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நிறைய கம்பெனிஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ யாருமே அதுக்கப்புறம் இப்போ இவங்க வித்துட்டு போனதுக்கப்புறம் திரும்பி இந்த ப்ரைஸை வந்து நான் 2, 5, 10 மாத்திரேன். ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ பீப்புள் எல்லாருமே என்கிட்ட தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ரெடேட்ரி ப்ரைசிங்னு சொல்லுவோம். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த ப்ரெடேட்ரி ப்ரைசிங். அந்த ப்ரைஸை வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு குறைக்கிறதா ப்ரெடேட்ரி ப்ரைசிங். இன்னொரு கம்பெனி வளர்ந்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து மெயினாக வந்து இந்த ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நானும் வாசிக்கிறேன் பண்ணாலும். லாஸ்ட் வீக் all of a sudden people in small town of Talode in Nandurbar district in Maharashtra could not buy Colgate toothpaste. அதாவது ஒரு லோக்கல் ஸ்டோர்ல இருந்து, அதாவது கிரானா ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து வாங்க முடியல. ஏன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஒரு கிரானா ஸ்டோரில் ஒரு 100 கிராம் டியூப் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் வந்து 55 rupees விற்கிது. இது வந்து சாதாரணமாக விற்கிது. அப்போ வந்து இதை வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துல உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். இது வந்து கம்பெனி, கோல்கேட் கம்பெனி, ப்ளஸ் இது வந்து ஹோல்சேலுக்கு வாங்குவாங்க.
அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதை ரீட்டைலர்ஸ்க்கு கொடுப்பாங்க. இதான் சின்ன சின்ன கம்பெனிஸ், அதாவது சின்ன சின்ன கடை. இங்கேருந்து கஸ்டமர்ஸ் நம்ம, ஓகேவா? இப்போ இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பேஸ்ட் இதை வந்து இங்கே வந்து கொடுக்கும்போது 55 rupees ஆகுது. ஸோ அதுக்கடுத்து சார் இங்கே வந்து 40 rupeesக்கு தராங்க. அதுக்கப்புறம் ரீட்டைலுக்கு வரும்போது 45 ஆகுது. ஸோ இவங்க விற்கும் போது கஸ்டமருக்கு வந்து 55 rupees தராங்க. ஸோ கம்பெனி விற்கும் போது 40 rupeesக்கு தராங்க. ஹோல்சேல்லேருந்து ரீட்டைலுக்கு தரும்போது 45 மாறுது. இங்கேருந்து இதுக்கு கஸ்டமருக்கு தரும்போது 55 மாறுது. ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோல்சேல் இல்லாமல் அப்படியே வந்து டைரெக்டாக கம்பெனிக்கிட்டே வாங்குறது. இதுதான் என்ன கம்பெனிஸ்னா, இந்த இங்கே கம்பெனி நேம்ஸ் சொல்லாமல் என்னன்னு தெரியல, லைக் ஆனால் இங்கேயே சொல்லியிருப்பாங்க, உதான் அண்ட் ஜியோ மார்ட். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்லாம் வந்து இன்டர்மீடியேட்டரிஸ்ல ஃபுல்லாக குறைச்சிட்டு அவங்க வந்து டைரெக்டாக கம்பெனிகிட்ட போய், இப்போ இந்த ப்ரைஸோட விலை 100 ரூபானா, இங்கே பாரு, நீ 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்க டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்ட்டா, அது வந்து கடைசியாக கன்சியூமர்கிட்ட வரும்போது 200 ரூபாய் மாறுது. நான் வந்து டைரெக்டாக வாங்குறேன், எனக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிதா அப்படின்னு கேட்டுட்டு, அப்படி இல்லாட்டினா 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட அவங்க 100 ரூபாய்க்கு வாங்கி கம்மியாகவே விற்கிறாங்க. அவங்களுக்கு லாஸ் வந்தால் கூட, நான் இப்போ சொன்ன ப்ரெடேட்டரி ப்ரைஸிங் வந்தால் கூட அவங்க வந்து இந்த ப்ராஃபிட் பற்றிலாம் பார்க்குறதில்ல, அந்த மோனோபோலிக்காக மட்டும்தான் பார்க்குறாங்க. மோனோபோலிக்காக மட்டும் பார்த்துட்டு பண்றாங்க. இங்க கூட பாருங்க, உதான் இந்த கம்பெனி சஃபர் டோட்டல் லாசஸ் ஆஃப் மோர் than 5,000 crore in just 5 years. அந்த 5 வருஷத்துல, கடைசி 5 வருஷத்துல 5,000 கோடி வந்து லாஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜியோ மார்ட் வந்து ஈவன் கிரேட்டர் லாசஸ், 5,000 crore அதிகமா வந்து லாஸ் ஆயிருக்காங்க. ஆனாலும் அவங்களால தாங்கிக்க முடியும். அந்த லாஸை வந்து வேற எதுலயாச்சும் வந்து அவங்க டர்ன் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பண்றதுனால அந்த நடுவில் இருக்க இன்டர்மீடியட்ஸோ இல்லை ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பென் இருக்கு, இல்லை ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பென் ஆர் ஒரு பென்சில் ஏதோ ஒன்று. இது வந்து நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குறீங்க. இந்த கடையில் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, உங்கள் ஏரியாக்காக மட்டும் வாங்கியிருப்பாங்க, ஓகேவா? ஒரு 1000 பென்சில்ஸ் வாங்கியிருப்பாங்க. இது ஒரு ஆன்லைன் கம்பெனி வருது. ஆன்லைனில் விற்கிற கம்பெனி என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ்ட்டு போய் டேரெக்டாக ஒரு 1 lakh பென்சில் அவங்க வந்து வாங்குறாங்க. ஒரு 1 lakh இல்லை அதுக்கு மேலேயோ வாங்கி அதை வந்து இவங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ஒரு பென்சிலை, ஒரு பெண்ணை இவங்க வந்து 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம யார்கிட்ட போய் வாங்குவோம், இந்த கம்பெனிட்ட டேரெக்டாக வாங்கிக்கிறோம். அப்போ இவங்களோட ஒரு மார்க்கெட் லைவ்லிஹுட் எல்லாமே போகுதுல. ஸோ ஆன்லைனில் வந்து டேரெக்டாக வாங்கி 8 ரூபாய்க்கு விற்றாலும் பரவாயில்ல, மோனோபோலி காமிக்கணும்ட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. லைக் 50 technology companies bear 15 to 20% loss on every Colgate toothpaste they sell on the local store. ஸோ ஒரு பேஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த கோல்கேட்டுக்கு 15 to 20% லாஸ் வந்து அவங்க வந்து அவங்களால தாங்கிக்க முடியுது. அந்த மோனோபோலிக்காக இது பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது பண்றாங்க. இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி இதுல சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, மெனி இந்த இங்கே சொல்லியிருப்பாங்க. டு பி ஷுர், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இந்தியா ப்ராப்ளம் பட் அ குளோபல் ஒன். இது வந்து ஓவராலாக வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. சீங்க social media companies such as Facebook give away their products for free-ஆ தராங்க. E-commerce companies such as Amazon sell at lower prices, benefiting consumers enormously but also cause immense social strife and ஹார்மனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹோல் எடிட்டோரியல்ல மெயினாக வந்து இதை தான் சொல்லுவாங்க. இதனால வந்து அந்த கம்பெனிஸ் அவங்களால அந்த லாஸை தாங்கிக்க முடியும், பட் வந்து இந்த சின்ன சின்ன லைவ்லிஹுட்ப்படுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்க, the issue is about illegal predatory pricing and abuse of pricing power by startups and big corporates through preferential access to easy foreign money. By some estates, there are more than 100 million people in India, 20 million families, 100 million people in India whose livelihood depend upon intermediary roles in the consumer goods supply chain. If suddenly these families are displaced and left stranded, இவங்களாம் அந்த இன்டர்மீடியட் ஃபேமிலிஸ்லாம் வந்து கைவிடப்பட்டாங்கன்னா, it can cause enormous social unrest in the nation. Perhaps the residents of Talod may even be willing to pay slightly more than their tube for toothpaste if they realize that some families in their community are being put to misery by free American money. So இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் பண்ணுறோம், ஃபாரின் கம்பெனிஸ் ஆகட்டும், டொமஸ்டிக் கம்பெனிஸ் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணுறனால இப்போ வந்து இன்டர்மீடியரிஸ் வந்து அவங்க முடிச்சுட்டு போயிடுறாங்க, எங்களால் முடியலன்ட்டு போயிடுறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஆன்லைன் கம்பெனிஸ் விற்கிற ப்ரைஸில் தான் பீப்புள் வந்து போய் வாங்கணும். ஸோ அதுக்கும் நம்ம தயாராகிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலில் ஃபுல்லாக சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகிள்குள்ள போகலாம். கவர்மெண்ட் டாக் ஆன் மெரைட்டல் ரேப்
டிலேயிங் டாக்டிக். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம், நிறையா இருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறு பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா, த கோர்ட் இஸ் ஹியரிங் மல்டிபிள் பெட்டிஷன்ஸ் சேலஞ்சிங் த எக்ஸப்ஷன் டு, அதாவது செக்ஷன் 2 தான் எக்ஸப்ஷன் நான் சொல்கிறேன், section 375 of IPC, which exempts forcible sexual intercourse by a man with his own wife from the offense of rape, provided the wife is below 15 years of age. அதாவது செக்ஷன் 375 இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், ஐபிசி செக்ஷன் 375. ஸோ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஃபோர்ஸபுளாக செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணாங்கன்னா ஒய்ஃபோட, அவங்க வந்து 15 இயர்ஸ்க்கு அதாவது இதை வந்து மேரிட்டல் ரேப்னு நார்மலாக சொல்லுவோம். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து ஃபோர்ஸபுளாக செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணால் அது வந்து மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லுவோம், மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து செக்ஷன் 375ல சொல்கிறாங்க. பட் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, செக்ஷன் கிளாஸ் 2 இதில், ஓகேவா, 2 ஆஃப் செக்ஷன் 375. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒய்ஃபோட ஏஜ் வந்து அபவ் 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜாக இருந்துச்சுன்னா அது வந்து செக்ஸுவல், அதாவது செக்ஷன் 365ல வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து ரொம்ப ட்ரக்கோனியன் ஆக்டாக இருக்குல்ல, ட்ரக்கோனியனாக இருக்குது. லைக் 15 ஒய்ஃபோட ஏஜ் வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் அது வந்து மேரிட்டல் ரேப்பில் வராது அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து கான்ட்ரவர்சியாகவும் இருக்குது. ஆன் ஃப்ரைடே இது வந்து ரொம்ப வருஷமாக இருந்தனால கவர்மெண்ட் வந்து இப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறைய கேசஸும் வந்து வரனால அதுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யூட்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆல் ஹை கோர்ட்ஸ், ஜுடிஷியல் அகாடமிஸ், நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ், பார் கவுன்சில் எல்லாத்தையுமே கேட்டிருக்கோம். மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சஜஷன்ஸ் கேட்டிருக்கோம், மாற்றலாமா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 375 நம்ம பார்த்தது தான், ப்ரொவைட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரேப். இதில் என்ன சொல்றாங்கன்னா, மேன் இஸ் செட் டு கமிட் ரேப் ஹூ ஹேட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வித் அ உமன் அண்டர் சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸ். திஸ் செக்ஷன் ஆல்சோ ஸ்பெசிஃபைஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் லைக் அகெயின்ஸ்ட் ஹர் வில். அவங்க அந்த ஒய்ஃபுக்கு அவங்களோட அனுமதி இல்லாமல், லைக் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது, வித்தவுட் ஹர் கன்சென்ட், இதெல்லாம் வந்து ரேப்பில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், இதில் வந்து 2 கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும். நிமேஷ் பாய் பாரத் பாய் தேசாய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2017 கேஸ், இண்டிபெண்டன்ட் தாட் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 கேஸ். அதாவது இந்த கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, குஜராத் ஹைகோர்ட் வந்து இது வந்து மெரிட்டல் ரேப் வந்து தப்பு தான், கண்டிப்பாக இதில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. பட் வந்து இதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து லீகலாக வந்து இல்லை, அதாவது மெரிட்டல் ரேப்பை வந்து இந்த மாதிரி நடந்தால் வந்து கிரைமாக எடுத்துக்க வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம லால இல்லை. அதனால வந்து கோர்ட்டும் வந்து அதில் வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸே இல்லாத மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து இப்போ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துச்சுன்னா அது வந்து எதில் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து அவுட்ரேஜிங் ஹர் மாடஸ்டி, அதாவது ஒய்ஃப்குரிய மாண்புக்கு களங்கம் விதிக்கிறது, அது மாதிரி அன்நேச்சுரல் செக்ஸ் இந்த மாதிரி இதுக்கு அடியிலலாம் வந்து அண்டர் தீஸ் ப்ரொவிஷன்ஸில் தான் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ண முடியுது. மெரிட்டல் ரேப்புக்காக வந்து நம்மளை பனிஷ் பண்ண முடியல. ஏன்னா 15 இயர்ஸ்க்கு மேலே போனால் அது வந்து மெரிட்டல் ரேப்பாக வராது. ஒய்ஃப்க்கு வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் மெரிட்டல் ரேப்பாக வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மைனர் ஒய்ஃப் வந்து ஏஜ் பிட்வீன் 15-18 இயர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து இது பனிஷ்மெண்ட் தரலாம். பட் வந்து இந்த மெரிட்டல் ரேப் எக்ஸப்ஷனை வந்து விசாரிக்க அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி கோர்ட்லேருந்து இந்த கேஸ் அதை பற்றி பேசவே இல்லை, ஏன் அந்த எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து மாற்றணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேலஞ்சஸ் இன் கிரிமினலைசிங், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, ஐ விட்னஸ். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஐ விட்னஸும் கிடையாது. லைக் மெரிட்டல் ரேப் நடந்துச்சா இல்லைன்னா ஐ விட்னஸும் நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அடுத்து வந்து த்ரெட் டு லைஃப். ஸோ இப்போ ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சராக வந்து விளையலாம் அப்படின்ற மாதிரி, அது ஒரு த்ரெட் டு லைஃப்ன்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ மேரேஜ் நடந்துட்டாலே ஹஸ்பண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் நடந்துட்டாலே மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபேமிலி, ஒரு நம்ம ஃபேமிலியிலே ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து தப்பானது. பட் அது ஒரு சேலஞ்சாக இருக்குது, அதை வந்து மாற்றணும், அது கண்டிப்பாக மாற்றணும். அதே தான் அடுத்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. சொசைட்டி அண்ட் மைண்ட் செட். ரைட் ஃப்ரம் போலீஸ் டு ஜட்ஜஸ், சொசைட்டி இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் அ மேனர் டு பி இன்சென்சிட்டிவ் அகேன்ஸ்ட் மேரிட்டல் ரேப் கிரைம்ஸ். ஸோ இது வந்து ஒரு மேரிட்டல் ரேப்னு போனால் கூட போலீஸ்டையோ இல்லை ஜட்ஜஸ்டையோ இதை வந்து ஒரு கேஸாகவே வந்து இது பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம பேட்ரியார்கல் சொசைட்டி, ஒரு ஹஸ்பண்ட் மேலே போய் ஒரு ஒய்ஃப் கேஸ் கொடுக்குறதா,
அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அடுத்து ஃபால்ஸ் கேசஸ். இன்னொரு ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இப்போ இதை வந்து க்ரைமாக மாற்றிட்டோம்னா மேபி ஒரு டிஸாட்டிஸ்ஃபைட் ஒரு ஆங்கிரி ஒரு வெஞ்சன்ஃபுல் ஒய்ஃப் வந்து ஃபால்ஸ் கேசஸ் வந்து ஹஸ்பண்ட் மேலே, இன்னசென்ட் ஹஸ்பண்ட் மேலே போடலாம். ஸோ இதில் வந்து விட்னஸும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் பர்டன் ஆன் ஜுடிஷியரி. ஆல்ரெடி வந்து நிறையா கேஸ் இருக்குது. இதில் மேரிட்டல் ரேப்புன்றதுல வேறு ஃபால்ஸ் கேசஸ்லாம் வந்துச்சுன்னா, கிரிமினலைசேஷன் கேசஸ்லாம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்க கேஸோட இந்த ஜுடிஷியரியோட பர்டன் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து நம்ம இப்போதைக்கு இருக்க பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து நம்ம கண்ட்ரியில் பெண்டன்சி ஆஃப் கேசஸ் எவ்வளோ, கோர்ட் கேசஸ் எவ்வளோன்னு வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு டைப் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இது வந்து சொசைட்டி தான் ஃபஸ்ட் சேஞ்ச் ஆகும். லைக் மேரேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கீழே தான் ஒய்ஃப் அப்படி அந்த மாதிரிலாம் நினைக்காம 2 பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேவா? சொசைட்டி சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து லாஸ் கொண்டு வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மிஸ்செலேனியஸ் ஆர்டிகல்ஸ். ஷாக் வேவ் ஃப்ரம் டோங்கா வல்கானிக் எரப்ஷன் ரெக்கார்டட் இன் சைனா. நம்ம நேற்று தான் பார்த்தோம் இந்த டோங்கா வல்கானிக் எரப்ஷன் பற்றி. ஃபுல்லாகவே மேப்லாம் பார்த்தோம். டோங்கா ஐலாண்ட் எங்கே இருக்குது, ஸோ அதோட கேபிட்டல் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு எடிட்டோரியல் இன்னைக்கு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்னை வரைக்கும் அதை அந்த ஷாக் வேவ் வந்து உணர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டேமேஜும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று கிளாஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி நேற்று டேட் மட்டும் மாற்ற மாட்டேன். நம்ம டெய்லி கிளாஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றனால நான் 14 அடிச்சுட்டு 15 பிடிஎஃப்ல மாற்றினேன். டெய்லி பிடிஎஃப் மேக் பண்ணும்போது அதே மாதிரி 15 அடிச்சுட்டு ஆக்சுவலாக அதான் டேட் மாற்றும் போது நான் வந்து நேற்று கிளாஸை வந்து 15 போட்டிருக்கேன். 15 ஆக்சுவலாக நியூஸ் பேப்பரே வரல, நம்ம கிளாஸே கொண்டு வரல. பட் அதை மாற்றாமல் நான் 14 இருந்ததை 15 விட்டுட்டு 16 கொண்டு வந்திருக்கணும். நான் மாற்றாமல் 15 போட்டேன். நம்ம தான் டெய்லி எடுக்கிறோமேன்ட்டு ஒரு நாள் மட்டும் எப்பயுமே அப்படி தான் ஆட் பண்ணிட்டே வருவேன். டேட் அவ்வளோவா கவனிக்கலை. ஸோ அது மட்டும் நேற்று கிளாஸ் பார்த்துருங்க. அதே மாதிரி என்ஐஏ பற்றி ஒரு ஆர்டிக்கல், என்ஐஏ பற்றி டீட்டெயிலாக ஜான் 2 எடுத்திருக்கேன். அந்த ஆர்டிக்கல் மட்டுமாச்சும் போய் பாருங்கள். இதில் வந்து என்ஐஏ பற்றி ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுகிற அளவு கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஓகேவா? ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதை பற்றி பார்த்துட்டோம். ஜான் 2 அந்த கிளாஸ் பார்த்துங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எப்பயும் போல் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2018 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கேன். நம்ம எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். இது நான் கேட்டிருந்தேன், கொஞ்சம் பேர் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஓகே, நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம். பக்கை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி எங்கே இருக்குன்னு அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷ் மேப் இது இந்த இடத்துல இருக்குது. பக்குல் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பக்குல் ஆர் பக்கை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ அருணாச்சல் பிரதேசில் இன்னொரு ஒரு மெயினான வைல்ட் லைஃப் சென்ச்சுரி நாம்தப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நாம்தப்பாஸ் ஃப்ளையிங் ஸ்குரில் வந்து ஃபேமஸ் இந்த இடத்துல. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் கூட கிரிசில்டு ஸ்குரில் அப்படின்னு ஒன்று ஃபேமஸாக சொல்லுவோம். அது மாதிரி இங்கே வந்து நாம்தப்பா ஃப்ளையிங் ஸ்குரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பக்குய் வைல்ட் லைஃப் சென்ச்சுரியும் இம்பார்ட்டன்ட். இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏஜென்ட்ஸ் given above responsible for dissemination of plant disease. plant disease பரப்புறதுக்கு எதுனா பேர்ட்ஸ் இருக்குது, ரெயின் இருக்குது, டஸ்ட் ப்ளோயிங், விண்ட் ப்ளோயிங் எல்லாமே இருக்குது. ஆப்ஷன் டி வரும். ரெயின் எப்படி வருதுன்னா லைக் சிட்ரஸ் கேன்கர்லாம் பார்த்துருக்கோம்ல, சிட்ரஸ் கேன்கர் இந்த எலுமிச்சை பழத்தில் வரும்ல, இலை அப்புறம் எலுமிச்சை பழத்துலேயும் வரும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெயின் படுறதுனாலேயே நிறையா வந்து அந்த பரவுமா, அது ஸ்பிளாஷ் ஆகிறனால, ரெயின் ட்ராப் ஸ்பிளாஷ் ஆகிறனாலேயே அது அப்படியே அந்த பாக்டீரியாஸ் வந்து பரவுமா. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஆர்கானிக் ஃபார்மிங் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இஸ் ஆப்ரேட்டட் அண்டர் கைட்லைன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வராது, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஓகேவா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படான்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அஸ் த செக்ரட்டரியேட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்பிஓபி. கரெக்ட். அதே மாதிரி சிக்கிம் ஹஸ் த பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட். இதுவும் ஆக்சுவலாக ஜான் 2016 வந்து இதை அறிவிச்சாங்க. ஓகேவா? சிக்கிம் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட்னு. ஸோ பாருங்க, இது வந்து 2018 கொஸ்டின். நம்ம வந்து அப்போனா 2017 1 இயர்னு சொல்லுவாங்க. ஸோ 2017 படிச்சிருந்தா இது பண்ணிடலாமான்னு. பட் இது கேட்டதுக்கு 2016 இந்த நியூஸ். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். பட் நம்ம பார்க்கும்போதே நானும் பேக்ரவுண்ட்லாம் கொண்டு வரனால முடிஞ்ச அளவு அப்படியே ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான ஏதாச்சும் நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அந்த நியூஸ் ரிலேட்டடாக நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ தட் நம்ம முடிஞ்ச அளவு ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ இதில் வந்து 2 and 3 கரெக்ட். ஓகேவா? அதே மாதிரி இது பார்த்துக்கோங்க, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஆர் அபவர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக இன்கரெக்டான்றதை பார்த்துக்கோங்க, மாற்றி கேட்கலாம். இதனால வந்து நம்ம ஆன்சர் வந்து மிஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே.
இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கான கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் மணி பில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? A bill shall be deemed to be a money bill if it contains provisions only provisions relating to imposition, abolition, remission, alteration or regulation of any tax. A money bill has provisions for custody of the Consolidated Fund of India or Contingency Fund of India. A money bill is concerned with appropriation of money out of Contingency Fund of India. A money bill deals with the regulation of borrowing of money or giving of any guarantee by the Government of India. இதில் எது நாட் நான் சொல்லிட்டேன்னா ஓகே சொல்லிட்டேன் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். இது எதுக்காக கொண்டு வந்தேன்னா இது அந்தளவு கான்டெக்ட்ஸில் இல்லை, பட் ட்ரை பண்ணுங்கள். பட் தெரிலனாலும் பரவாயில்ல. 2018 மேபி அந்த இம்பார்ட்டன்ஸாக இருக்கலாம் இந்த பிளேசஸ்லாம். இது எதுக்காக கொண்டு வந்தோன்னா இப்போதைக்கு ஆப்கானிஸ்தானில் நம்மளுக்கு நிறையா ஆப்கானிஸ்தானில் அந்த தாலிபான் வந்தனால ரொம்ப நாள் நியூஸ்லேயே இருந்துச்சு ஆப்கானிஸ்தானில் மெனி பிளேசஸ். ஸோ ஆப்கானிஸ்தானில் உள்ள சிட்டிஸ் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கொடுத்து அதை மேப்பில் கேட்கலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்க சிட்டிஸ்லாம் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை கூட கொடுக்கலாம். டோங்கோ நேற்று பார்த்தோம். டோங்கோ போட்டு அதோட கேபிட்டல் கூட ஒரு டவுன் தானே. ஸோ அதை போட்டு அந்த கேபிட்டல் கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் மட்டும் பார்த்துக்கோங்கன்ற கான்டெக்ட்ஸ்க்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுவும் முடிஞ்சால் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட். Election of President of India, consider the following statements. The value of vote of each MLA varies from state to state. Value of vote of MPs of Lok Sabha is more than the value of vote of MPs of Rajya Sabha. Okay, which of the statements are correct? இதுக்கும் இந்த மூணுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்க இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். 1 ஹவருக்கு மேலே தாண்டி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ஸ் ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் 1 ஹவருக்குள்ளே வர மாதிரி. அப்படி இல்லாட்டினா நான் நார்மலாகவே அப்லோட் பண்ணுறேன். நான் அதே மாதிரி நான் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா அதுக்கு வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள். நான் மெசேஜ் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நியூஸ் பேப்பர் கிளாஸில் பார்ப்போம்.